கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் 75வது குடியரசு தின விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமேசி மீன் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி மூவர்ண பலூன் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமேசி மீன் ஆகியோர் தேசிய கொடியேற்றி மூவர்ண பலூன் மற்றும் புறாக்களை பறக்கவிட்டு குடியரசு தின விழாவை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பினை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 29 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும், சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் படைவீரர் நலத்துறை, காவல்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, கூட்டுறவுத்துறை, போக்குவரத்து துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 174 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அவர்களது சிறப்பான பணியினை பாராட்டி நர்ஸ் சான்றிதழ்களையும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கு பெற்ற காவலர்களுக்கு கேடயங்களையும் வழங்கினார். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பல விதைகள் வலிகளாக உடல் மண்ணிலே வீழ்ந்தாலும் கொடியினை மார்பினில் சுமந்தோமடா. அவர்களை தொடர்ந்து முதலாவது படைப்பிரிவு தளபதியாக கள்ளக்குறிச்சி ஆயுதப்படை காவல் உதவியாளர் பாலமுருகன் அவர்களும், இரண்டாவது படையணிக்கு கள்ளக்குறிச்சி ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் திருமதி எல் கீர்த்தனா அவர்களும், மூன்றாவது படை சங்கராபுரம் காவல் நிலையம் தலைமை காவலர் பழனிமுத்து அவர்கள், துர்கம் காவல் நிலையம் தலைமை காவலர் திரு கே துரைசாமி அவர்கள், தங்களது உதவி திட்டங்களில் வங்கிகளிலிருந்து கடன் ஒப்புதல் பெற்று இலக்கையின்றி சாதனை செய்த பொது மேலாளர் திரு சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. துரிதமாக செயல்பட்டு தீயணைப்பு மீட்பு பணிகள் செய்தமைக்காக மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணி அலுவலர் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சாலை விபத்துகளை குறைப்பதற்கு மேற்கொண்டு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நன்றி. தொடர்ந்து காவல்துறை தியாகதுருவம் காவல் நிலைய காவலர் சூர்யா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து